ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஆரன் ஒரு புக்கை பார்த்து அதை தொட போனப்போ திடீர்னு ஹேசல் வந்து வின்ஸை பார்த்து கத்திருப்பா. அந்த சவுண்ட் கேட்டோன்னையும் ஆரன் வின்ஸையும் ஹேசலையும் பார்த்து நடந்து போயிருப்பான். இங்கே வின்ஸ் ஹேசல் அப்படியே வாலில் தள்ளி பின் பண்ணியிருப்பான். சரி, நம்ம அதுலேருந்தே அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி வாங்கடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோன் அப்படியே ஹேசல் அண்ட் வின்ஸை நோக்கி நடந்து போகிறான். இங்கே வின்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் ஆக்கி ஹேசலை வாலில் பின் பண்ணுறான். அவங்க 2 பேரும் இப்போ ஒரு புக் ரேக்கு பின்னாடி இருக்கிற வால் கிட்ட இருக்காங்க. ஸோ யாருக்குமே அவங்க தெரியல. அப்போ வின்ஸ், லுக் மீ இன் த ஐஸ், என்னை பார்த்து சொல்கிறீ ஐ ஹேட் யூன்னு. வின்ஸ், ஷட் அப் அண்ட் லெட் மீ கோ அப்படின்னு அவனோட க்ரிப்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறா. பட் வின்ஸ் ஒரு அடி கூட நகரல. சொல்லப்போனால் அவன் இன்னும் கிட்ட வரான். ஹேசலோட ஃபேஸு க்ளோஸாக லீன் ஆகுறான். வின்ஸ், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு பேனிக் ஆகுறா. அவளால் வின்ஸோட ஐஸை பார்க்கவே முடியல. அது ஏன்னு அவளுக்கே தெரில. பாப்பா, உனக்கு தெரியுமா, இதுவரை நான் யாரையும் என்கிட்ட க்ளோஸாக விட்டதே இல்லடி. அது மட்டும் இல்லை, என்னதான் நான் டேட்டிங் ஃப்ளர்ட்டிங்னு எல்லா பொண்ணுங்களையும் கூட சேர்த்து சுற்றினாலும் இது வரைக்கும் யாரும் என்னை தொட்டதும் இல்லை, நான் தொட விட்டதும் இல்லை அப்படின்னு ஹேசலோட ஐஸை பார்க்குறான். பட் அவள் குனிஞ்சிட்ருக்கா. ஸோ அப்படியே ஹேசலோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறான். அவன் ஐஸை பார்த்தனையும் அவனுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அவனோட கேஸ் அவளோட ஐஸ்லேருந்து அவளோட லிப்ஸுக்கு மூவ் ஆகுது. ஹேசல் இதை நோட் பண்ணுறா. ஸோ அவள் ஃபேஸை வேறு சைட் திருப்பிக்கிறா. யூ நோ வாட், ஃபக் மை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு வின்ஸ் ஹேசலோட ஃபேஸை திருப்புறான். ஷட் அப் வின்ஸ், ஒழுங்காக என்னை விடு, என்னை போக விடு. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நீ கேட்க மாட்டியா? when we get closer this அப்படின்னு அவன் செஸ்டில் கை வைக்கிறான். இட் ஹர்ட்ஸ் ஃபிசிக்கலி. எனக்கு ஏன்னே தெரியல. இட் ஹர்ட்ஸ் தட் ஐ கேன்ட் ஹோல்ட் யூ. ஹேசல் அப்படியே வின்ஸையே பார்த்துட்ருக்கா. வின்ஸ் அப்படியே ஹேசலோட ஃபேஸ் கிட்ட லீன் ஆகுறான். பாப்பா, லுக் அட் மீ அப்படின்னு ஹேசலோட ஐஸை சாஃப்டாக பார்க்குறான். என்னை பாருடி, என் ஐஸை பாரு, இதில் உனக்கு பொய் தெரியுதா? இன்னுமா நான் பொய் சொல்கிறேன்னு உனக்கு தோணுது அப்படின்னு அப்படியே ஹேசலோட ரைட் ஹேண்ட் எடுத்து அவனோட செஸ்டில் வைக்கிறான். அவனோட ஹார்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு. இது கூட வாடி பொய் சொல்லுமா. ஹேசலுக்கு வின்ஸ் அவளை மான் கூப்பிட்டோன்னையும் அடுத்த செகண்டே ஒரு மாதிரி பிளர்ராக ஒரு ஃபேஸ் தெரியுது. அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. அந்த ஃபேஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறா. யாரோ அவளை இதுக்கு முன்னாடி மான்னு கூப்பிட்ட மாதிரியும் அண்ட் அவங்கள இவள் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியும் ஒரு மாதிரி பிளர்ரான இமேஜஸ் தெரியுது. ஹேசல், ஓப்பன் யூர் ஐஸ், என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி வரிடாக ஹேசலை பார்க்குறான். ஹேசல் அப்படியே மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறா. அப்போ அவளுக்கு ஒன்று மட்டும் புரியுது. வின்ஸை அவளுக்கு ஏற்கனவே தெரியுன்றது மட்டும் அவளுக்கு தெரியுது. இது கொஞ்ச நாளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவளுக்கு புரியுது. அவளுக்கு அப்போ தான் அவளோட ட்ரீம் ஞாபகம் வருது. அப்போ தான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, வின்ஸ் இஸ் சம்மன் ஃப்ரம் தட். அவள் வயசு அப்படியே சாஃப்ட் ஆகுது. பட் அந்த ஹேட் மட்டும் அவளால் சேஞ்ச் பண்ணவே முடியல. வின்ஸ் மேலே அவளுக்கு அந்த ஹேட் இன்னுமே இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி அவளோட செஸ்ட்லாம் வலிக்குது. வின்ஸ், என்ன சொல்ல வர அப்படின்னு சாஃப்டாக கேட்குறா. எனக்கு தெரியல, பட் ஐ couldn't control myself when I'm with you. I couldn't control it அப்படின்னு அவள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகுறான். அப்போது அவனுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஹேசலை வயசை க்ளோஸ் பண்ணுறா. பட் அவள் ஏன் அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான்னு அவளுக்கே தெரில. அப்போ வின்ஸ் அவனோட
தம்ப் எடுத்து ஹேசலோட லிப்ஸில் ரப் பண்ணுறான். இந்த சைடு ஆரான் இது எல்லாத்தையும் ஒரு புக் ரேக்குக்கு பின்னாடி இருந்து பார்க்குறான். அவனோட ஐஸில் இருந்து அவனுக்கே தெரியாமல் டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவன் அப்படியே அதை வைப் பண்ணிட்டு அவன் ஃபேஸை வேறு சைடு திருப்பிக்கிறான். இங்கே யூனா அவளும் கொஞ்ச நேரத்தில் ஹேசலை தனியாக விட்டு வந்துட்டோன்னு ரியலைஸ் பண்ணி ஹேசலை தேடி வந்திருப்பா. அப்போ இது எல்லாத்தையும் அவளும் ஒரு சைட் புக் ரேக் கிட்ட நின்று பார்த்துருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அவளோட பேரண்ட்ஸ் டெத்துக்கு அப்புறம் இதுதான் அவள் அழுகிறது. வயசுலேருந்து அப்படியே டியர்ஸ் லெஃப்ட் ஆகுது. அவள் செஸ்ட்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ பெயின் ஆகுது. லைக் இட் ஃபிசிக்கலி ஹர்ட்ஸ். அவள் த்ரோட்லாம் டைட் ஆகுது. பட் ஏன் அவளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவளுக்கே தெரில. அவள் அப்படியே அவள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா. இங்கே ஆரான் அவனோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிட்டு இனிமேல் அவளுக்கு என் ஹெல்ப் தேவைப்படாது அப்படின்னு சேடாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் அந்த சைடில் இருந்து வேறு பக்கம் போயிடுறான். இங்கே வின்ஸ் அப்படியே மெதுவாக ஹேசல் கிட்ட லீன் ஆகுறான். அவனோட லிப்ஸை ஹேசலோட லிப்ஸில் அட்டாச் பண்ணுறான். அவங்க 2 பேரோட லிப்ஸ் அப்படியே மூவ் ஆகுது. அவங்க லிப்ஸ் அட்டாச் ஆன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பிளரான ஃப்ளாஷ்பேக்ஸ் வருது. லைக் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே யாரு கூடயோ ஸ்வாடை வச்சு சண்டை போடுற மாதிரி வேகமாக ஒரு பொண்ணும் பையனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த சண்டையில் அந்த பையன் ஒரு நைஃப் வச்சு அந்த பொண்ணோட கழுத்தை பிளாக் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு ஃபைன், யூ வாண்ட் திஸ் டைம், நாட் எவ்ரி டைம் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட ஹிப்பை grip பண்ணி ட்ரீயில் பின் பண்ணுறா. ஐ டோன்ட் வாண்ட் வின் அ மேட்ச் வித் யூ பிரின்சஸ், ஐ வாண்ட் வின் யுவர் ஹார்ட் அப்படின்னு அந்த பையன் அவள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகுறான். அப்போ இங்கே ஹேசல் அப்படியே அவள் ஐஸை ஓப்பன் பண்ணுறா. அப்போ தான் இங்கே வின்ஸ் அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கான்னு அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. அவள் உடனே வின்ஸ் என்ன பண்ணுற அப்படின்னு வின்ஸை புஷ் பண்ணுறா. பாப்பா என்னாச்சு அப்படின்னு வின்ஸ் அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி கன்சர்ன்டாக அவளை கேட்குறான். ஐம் சாரி, நான் லைனை க்ராஸ் பண்ணிட்டேன். ஆனால் நோ வின்ஸ், தள்ளிப்போ அப்படின்னு அவளோட லிப்ஸை அவள் ஹேண்டை வச்சு வைப் பண்ணுறா. இது வின்ஸ்க்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அவன் டிஸ்பிலீவாக ஒரு மாதிரி ஹேசலை பார்க்குறான். டோன்ட் கம் எனி க்ளோசர் டு மீ அப்படின்னு அங்கேருந்து மூவ் ஆகுறா. நில்லுமா. ஹேசல் அப்படியே ஸ்டாப் ஆகுறா. அப்போ வின்ஸ், ஐ நோ நான் லைனை க்ராஸ் பண்ணிட்டேன், பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிஸ், பிலீவ் மீ ஹேசல். ஃபர்ஸ்ட் கிஸ் யூ சே அப்படின்னு ஹேசல் டிஸ்பிலீவாக வின்ஸை பார்க்குறா. ஐம் சாரி, என் மேலே தான் தப்பு, அதான் நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பல. யூ கேன் கோ இஃப் யூ வாண்ட், ஐ won't ஃபாலோ யூ அப்படின்னு அவன் தலையை அப்படியே தொங்க போட்டுறான். ஹேசல் அப்படியே ஒரு செகண்ட் அவனையே பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி போயிடுறா. அப்போ இங்கே ஆரான் அந்த புக்கை தேடி போயிருப்பான். திரும்பவும் அந்த புக் அங்கே இருக்கான்னு பார்க்கறதுக்காக போகிறான். அப்போது அந்த புக் இருந்த இடம் கேப்பாக இருக்குது. இப்போ அந்த புக் அங்கே இல்லை. அவன் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறான். அங்கே சுற்றி சுற்றி இருக்க புக் ரேக்லலாம் அந்த புக்கை தேட ஆரம்பிக்கிறான். இங்கே யூனா அவள் அப்படியே அழுதுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறா. Why it hurts? எனக்கு ஏன் இவ்வளோ வலிக்குது? எனக்கு தெரியும் இது எல்லாமே வெறும் ஃபன் தான் அப்படின்னு. ஆனால் அவகிட்ட போகும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி வலிக்குது? எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு வாட்டரை எடுத்து அவள் ஃபேஸில் ஸ்ப்ளாஷ் பண்ணுறா. ஸ்டாப் ஹர்ட்டிங் யூனா,
உனக்கு என்னதான் ஆச்சு? நீ இப்போ எதுக்கு தான் அழுற? உனக்கு நீ எதுக்கு அழுறன்னு அது தெரியுமா? தெரிஞ்சுட்டு அழு அப்படின்னு அவளே திட்டிக்கிறா. ஆரான் இங்கே புக் ரேக்கில் இருக்கிற எல்லா புக்கையும் கீழே எடுத்து போட்டு ஒவ்வொரு ரேக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த புக்கை எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. அப்போ இங்கே ஒருத்தர், இது என்ன புக்கு? ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, இங்கே இருக்கிற மற்ற புக் மாதிரி இது இல்லையே அப்படின்னு அந்த புக்கை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு. என்ன இது? இது புக் மாதிரி தெரியலையே, யாரோ ஒருத்தரோட பழைய டைரி மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்லோவாக அதை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் அதை இங்கே ஓப்பன் பண்ண ஆரோனோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. வாட் த ஹெக், என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவன் சுற்றி பார்க்குறான். அப்போ ஒருத்தர் கையில் அந்த புக்கு இருக்கிறத அவன் பார்க்குறான். அவன் உடனே அந்த புக்கை நோக்கி ஓடுறான். ஹலோ மிஸ்டர், இந்த புக்கை நான் ஒரு கொஞ்ச நேரம் உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கலாமா? யா ஷோர் அப்படின்னு அந்த புக்கை ஆரானோட கையில் கொடுக்குறாங்க. ஆரான் அந்த புக்கை வாங்கினோன்னையும் அவன் ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அவனுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவனோட பொருள் அவனுக்கு கிடைச்ச மாதிரி. அவன் அப்படியே ஸ்லோவாக அந்த புக்கை பார்க்குறான். அந்த புக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. அது புக் இல்லை, ஒருத்தரோட டைரி. அவன் அப்படியே ஸ்லோவாக அதோட ஃப்ரண்ட் பேஜை ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா அந்த புக்கை ஓப்பன் பண்ண உடனேயும் அவனோட ஐஸ்லேருந்து அவனையே அறியாமல் டியர்ஸ் வருது. அவன் அந்த டியர்ஸை வைப் கூட பண்ணல. அவனோட மொத்த ஃபோக்கஸும் அந்த புக்கில் தான் இருக்குது. அவன் அப்படியே மெதுவாக ஒரு எழுத்து விடாமல் அந்த டைரியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் படிக்கிறான். அவன் அந்த டைரியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் படிக்க அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அவுட் ஆகிட்டே இருக்கு. யாரான் அப்படியே தேம்பி அழுதுகிட்டே அந்த புக்கு படிக்கிறான். இப்போ இங்கே யூனா, ஆரான் என்னாச்சு அப்படின்னு அவன் அழுகிறத இவ பார்க்குறா. ஸோ அவன்கிட்ட போகிறா. ஆரான் அவன் வந்த உடனேயும் அந்த புக்கை க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி மறைச்சிக்கிறான். ஆரான் என்ன மறைக்கிற? என்ன இருக்கு அதில்? நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் அ புக். அதை படித்து ஏன்டா அழுற? இல்லை, அது ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ஆரான் என்னாச்சு உனக்கு? ஆரான் அப்போ தான் யூனாவோட ஐஸை நோட் பண்ணுறான். யூனா, டிட் யூ க்ரை? நோ, why would I cry? நான் ஏன் அழணும்? உனக்கே தெரியும் நான் ஒரு கேர்ஃப்ரீ கேர்ள்னு. நான் ஏன் அழ போகிறேன்? யூனா, are you all right? யூனாக்கு ஆரான் அவளை நல்லா இருக்கியான்னு கேட்ட உடனேயும் ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ஹெவி ஆகுது. அவள் அப்படியே ஷட்டர் ஆகுறா. அவளால் பேசவே முடியல. அவளுக்கு வார்த்தையே வரல. யா, ஐம் ஆல் ரைட். நீ அழுதுட்டு இருந்தா அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறா. ஆரானுக்கு புரியுது அவள் அந்த டாப்பிக்கை பற்றி பேச விரும்பலன்னு. ஸோ அவன் அப்படியே இட்ஸ் ஓகே வா அப்படின்னு அவளை கூப்பிட்டு அந்த மியூசியம் அப்படியே சுற்றி பார்க்க போயிடுறான். அந்த புக்கை அவன் மறைச்சி அவன் கையிலேயே தான் வச்சுருக்கான். யூனா கிட்ட காட்டவே இல்லை. பிகாஸ் he started to know everything. ஓகே பெட்டல்ஸ், இதுதான் 4th பார்ட். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த 4th பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு தெரியும். அண்ட் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் என்னால் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5th பார்ட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ், லவ் யூ ஆல்.